அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். மக நட்சத்திரம் அற்புதமான நட்சத்திரம். மகம் ஜெகத்தை ஆளும். அதை எப்படி செயல்படுத்தினால் ஜெகத்தை ஆளும் என்று தெரிந்திருந்தால் அது ஜெகத்தை ஆள வைக்கலாம். மக நட்சத்திரம் நல்ல நட்சத்திரமா என்று சொன்னால் கண்டிப்பா கேதுவோடைய நட்சத்திரத்தை பார்த்து எல்லாரும் பயப்படத்தான் செய்வீங்க. கேதுவோடைய நட்சத்திரத்தை பார்த்து பயந்துதான் ஆகணும். ஏன் பயந்தாகணும்னா, அவர் ஒரு காரிய தடையை உண்டாக்கக்கூடிய அவர் எப்பயுமே முட்டுக்கட்டை போடக்கூடிய ஆளு. அப்ப அந்த முட்டுக்கட்டை போடக்கூடிய ஆளு அப்படின்னு சொல்லி வரும்போது அவரை நம்ம என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப மக நட்சத்திரம் என்பது ஒரு சிறந்த அற்புதமான நட்சத்திரம். இது யாருக்கு ஆகாது? அம்மாவுக்கு ஆகாது. அம்மாவுக்கு ஆகாதுன்னா அம்மாவுக்கு வந்து மைனஸ் வரும்னா அப்பா வந்து மைனஸ் ஆனா தான் அம்மாவுக்கு ஆகாது. இந்த மக நட்சத்திரத்தோடைய தோஷம் சந்திரன். சமநிலைப்படுத்தக்கூடிய சக்தி வந்து பேலன்ஸ், சந்திரனை பேலன்ஸ் படுத்தக்கூடிய சக்தி இவர்களிடம் கண்டிப்பாக இருக்காது. இவர்களுக்கு தன்னைத்தானே பேலன்ஸ் படுத்தி கொள்ளக்கூடிய சக்தி இருக்காமல் படைச்சிட்டான். எல்லா 9 கிரகத்தில் 8 கிரகம் சந்திரன் வீக்கு. அடுத்த வீக் எது தெரியுமா? சனி வீக்கு. சந்திரனும் சனி வீக்கு. அப்ப சந்திரனும் சனின்னா எப்படி இருக்கும்? சந்திரன் என்பவன் வந்து ரொம்ப வேகமாக போகக்கூடிய வண்டி. சனி வந்து சுலோவா போகக்கூடிய வண்டி. அப்ப இந்த உலகத்தில் வந்து நாம் எப்பயுமே வந்து மக நட்சத்திரத்தில் போய் பிறந்து விட்டால் முதலில் என்ன செய்யணும்? குலதெய்வத்தை நன்றாக பிடித்து கொள்ள வேண்டும். அந்த குலதெய்வத்தை வந்து அழகாக கெட்டியா பிடிச்சுக்கிடணும். அதுல மாட்டுக்க சில பேர் என்ன செய்ய, ஐயா நாங்க குலதெய்வங்களை என்ன செய்யணும், அதுவும் தலையெழுத்து, அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. நிறைய பேர் வந்து என்ன சொன்னா, அழுகிறான். எதுக்கு? ஜோதிடம் பார்க்க வர்றவன் அழுகிறான். ஐயோ 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 எனக்கு கடன் இருக்க காட்சி. யாரு முதல்ல ஜோதிடம் பார்க்கிறேன், பின்னாடி வந்து அழுகிற, முன்னாடியே ஜோதிடரை மதிச்சு அதை கொடுத்து கரெக்ட் பண்ணி நம்ம எந்த லைன்ல போகணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் எவனையும் மதிக்காம போயிட்டேன். நீ யாரும் மதிக்கல, தாய் தகப்பன் குரு தெய்வத்தெல்லாம் மதிக்கல. இப்ப வந்து வாழுன்னு என்ன அர்த்தம்? யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. குயிக் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து அவ்வளவு ஈஸியெல்லாம் கிடையாது. அப்ப எல்லா மனிதனுமே முதலில் நம்ம ஜாதகம், நம்ம எண்ணத்துக்காக பிறந்தோம். இந்த 2 கிரகம், ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 கிரகம் வந்து தோஷம், பாதகம். சந்திரன் பாதகம், சனி பாதகம். அப்ப சந்திரன் பாதகம்னா தாய்க்காக. இவன் பிறந்ததுல இருந்து தாய் வந்து என்ன சொல்றான்னா கொஞ்சம் மெண்டல் தன்மையா தான் இருக்கும். ஆமா, இந்த இந்த மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் எப்பயுமே தாயை பேஸ் பண்ணி தான் இருக்கும். பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் தாயை பேஸ் பண்ணி தாய் கூட ஃபைட்டிங். தாயை வந்து என்ன சொல்றான்னா வந்து ஒரு இம்சிக்க கூடியவனாகவும் அதே சமயத்தில் பாசம் உள்ளவனாகவும் இருப்பான். தாய்க்கு ஒண்ணு வந்து இவனால தாங்க முடியாது. அது இவனுடைய பிறப்பு. ஆனால் இவர்கள் வர்க்கத்தில் இவன் பிறந்த பிறகு அல்லது பிறப்பதற்கு முன்னாடி ஒரு சரியான இறப்பு இருந்திருக்கும். ஏன்னா தாத்தனை இவன் பார்த்துட்டு போனா பார்க்க மாட்டானோ அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கலாம். அல்லது இவங்க பாட்டின்னா வந்து அப்பாவை பெத்தவளை பார்த்துருக்க முடியாது, அல்லது அப்பாவை பெத்தவரை பார்த்துருக்க முடியாது, ஆனா படத்துல வேணா பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்படி இந்த வீட்டில் இருந்தால் இந்த மக நட்சத்திரம் வந்து என்ன சார் ஜெய் 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 ஜெய்ன்னு முன்னேறிடும். தகப்பனுக்கு வந்து என்ன சார், தாயின் தகப்பனு இருந்து ஒரு மக நட்சத்திரத்துல போய் ஒருத்தன் பிறந்துட்டான்னா அவனுக்கு முன்னேற்றம் இல்லை. என்ன சார் இப்படி சொல்றீங்க? தாத்தா பாட்டிகள் இருக்க ஒரு மக நட்சத்திரம் பிறந்து வளர்ச்சி பெற முடியுமா என்று சொன்னால் பெற முடியாது. 2ல ஒருத்தர் சாகணும். அப்ப 2ல ஒருத்தர் வந்து என்ன சொன்ன முன்னமே செத்துருவாங்க. அப்படி இருந்தா தான் பிறக்கும். அப்ப அது பிறந்து வளர்ச்சி பெற்று உயர்ந்த நிலைமைக்கு வரும். ஆனால் இவர்கள் குலதெய்வத்திற்கு ஒரு மணி, சூப்பர் மணி என்ன சொன்னா
ஒரு 5 கிலோவில் வந்து என்ன சொல்லணும், அல்லது 6 கிலோவில், 5 கிலோவில் எடுத்தாலே போதும். 5 கிலோவில் எடுத்து இவர் பிறந்த பிறகு உபயம் சோ அண்ட் சோ இவருடைய பேர். கண்டிப்பாக மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவனுக்கு குலதெய்வம் பேர் தான் வைக்கணும். ஆணாக இருந்தால்தான், பெண்ணாக இருந்தால்தான். பெண்ணாக இருந்தால் இவள் பிறந்த இடத்துல வந்து என்ன சொன்ன, குலதெய்வத்திற்கு மணி எடுத்து வச்சிடணும். புகுந்த வீட்டுல போய் வந்து ஒரு மணி எடுத்து வைக்கணும். 5 கிலோ எடுத்து வச்சாதான் வாழ்க்கை சூப்பராக இருக்கும். இல்லைன்னா வாழ்க்கை சூப்பராக இருக்காது. மனோநிலை பாதிப்புடைய ஒரு நட்சத்திரம். எப்பயுமே இதை தட்டி கொடுத்துட்டே இருக்கணும். அப்படியே தட்டி கொடுத்துட்டே இருக்கணும். அப்படி தட்டி கொடுத்துட்டு டோன்ட் வரி, கவலைப்படாது, பார்த்துக்கலாம்னு யாரோ ஒருத்தர் வந்து சார் இன்புட் கொடுத்துட்டே இருக்கணும். அப்படி இன்புட் கொடுத்துட்டே இவங்களை வந்து உச்சாணி கொண்டு வந்துடலாம். இவர்கள் யாரிடமாவது போய் மாட்டிக்கொள்வார்கள். எப்படி மாட்டிக்கொள்வார்கள்? எப்பயுமே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரத்தை எப்பயுமே கவனத்தில் கொள்ளுங்கள். அது என்ன தோஷமோ அதுல நீங்க மாட்டுவீங்க. அது கடைசி வரைக்கும் உங்களை வந்து என்ன சொல்றேன்னா மரணம் வரைக்கும் விடாது. மரணம் வரைக்கும் விடாது. அப்ப மக நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரம் ரோகிணி. ரோகிணிக்கு என்ன தோஷம்? புதன் தோஷம். புதன் தோஷம் ஒண்ணு கல்வியை கெடுப்பான். புதன்னா கல்வி. தாய்மாமனை ஓச்சிரும். தாய்மாமன் ஓஞ்சி வயதா இருப்பான். மக நட்சத்திரத்தில் போய் பிறந்த குழந்தைகளுடைய தாய்மாமன் பெரிதான விருத்தியில் இருக்க மாட்டான். ஏன்னா இவன் வளர்ந்துட்டான்னா அவன் வந்து அவுட்டு. ஒண்ணுமே பெரிய வலிமைக்கு வர முடியாது. ஏன்னா இதான் உண்மை. ரெண்டாவது, இந்த மக நட்சத்திரத்துல போய் பிறந்தவர்களுக்கும் தாய்மாமனுக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப் என்பது பெரிதான யோகமாக இருக்காது. யோகமாக இருக்காது அப்படின்னா மக நட்சத்திரத்துக்கு 10ஆம் இடத்துல எப்பயுமே நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு 22வது நட்சத்திரம் என்பது நம்மளுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல தான் இருக்கும். அப்ப இவன் தாய்மாமனுடைய கட்டுப்பாட்டிலோ, தாய்மாமனுடைய வளர்ப்பிலோ, தாய்மாமனுடைய அட்வைஸ்ல இருந்தா இவன் வந்து முன்னேற முடியாது. அப்ப ஒதுங்கிடணும். போயிரு, கிட்டத்துல போகாத. போனா வந்து உன்னுடைய வாழ்க்கை வந்து நல்லா இருக்காது. 22வது நட்சத்திரம் உன்னுடைய வாழ்க்கையை வந்து கண்டிப்பாக கூறு போட்டு விடும். கண்டிப்பாக கூறு போட்டு விடும். அதுல எந்த வித மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. அப்ப இதெல்லாம் உண்மையான 100% அப்பட்டமான உண்மை. ஒருத்தர் ரோகிணி நட்சத்திரத்துல போய் பிறந்திருக்கிறார். நல்ல நட்சத்திரம். அப்ப ரோகிணி நட்சத்திரத்துக்கு என்ன சொல்றாங்கன்னா 22வது நட்சத்திரம் வந்து என்ன சொன்னான்னா புரட்டாதி. தாய் இளம் வயதில் இறப்பு. பிதிர்தோஷமுடைய நட்சத்திரம்னா தாய் இளம் வயதில் இருப்பு. அதுக்கு பிறகு வந்து ஒரு படிச்சு முடிச்சு என்ன செஞ்சிட்டாரு, கடைசியில மேல் லெவலுக்கு வந்து ஒரு தாசில்தாராய் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு தாலுகாவில் தாசில்தார்னா எவ்வளவு வேலிசன், சாதாரண ஒரு 4th குரூப் எழுதி பாஸ் ஆகி வந்தவர். அப்ப கொஞ்சம் எப்பயுமே தாசில்தார் அப்படின்னு சொன்னா ஒரு அந்தஸ்து, போக்குவரத்து, தன்மைகளை கொடுக்கக்கூடியது. அப்ப இவர் நினைச்சிட்டார், எதையுமே கண்டுக்கிடல. அப்ப அவருக்கு சூரியனுடைய தோஷம் இருக்கும் என்பது தெரியாமலே இருந்துட்டார். கடைசியில 6 மாசம் இருக்கும்போது சஸ்பெண்ட் பண்ணிட்டான். 6 மாசம் இருக்குது இல்ல, 3 மாசம் இருக்கும்போது சஸ்பெண்ட் பண்ணிட்டான். சஸ்பெண்ட் பண்ணிட்டான்னா அந்த நபருக்கு என்ன சொன்னான்னா கையும் ஓடல, காலும் ஓடல. அப்படியே வீட்லயே என்ன சொன்னா, கடைசி நேரத்துல சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களே அப்படியே எல்லாருமே. இப்ப வயதான ஆண்கள் 30 வருஷத்துக்கு மேல கல்யாணம் முடிச்சாச்சுன்னா வீட்டுல யாரும் மதிக்க மாட்டேங்காங்க. இது வந்து இப்போ ஒரு கொள்கையாகவே எடுத்துட்டாங்க. இந்த மீம்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஓடக்கூடிய தம்பதிகள்லாம் பாருங்க, புருஷனை நொட்டை தட்டிக்கிட்டே பேசுறது மாதிரி. அதுல என்ன லட்சணத்தை கண்டாளுகளோ ஒவ்வொருத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொன்னா புருஷனை குறை சொல்லிட்டே அலையுதான். கடைசியில அந்த வீடியோ போட்ட அத்தனை பேரும் எவனை அட்ரஸ் இல்லாம தான் போயிட்டான். கனம் பண்ணுகின்ற மாதிரி ஒரு வீடியோ போடணும். புருஷனை மதிக்கிற மாதிரி ஒரு வீடியோ போடணும். மனைவியை வந்து என்ன சொன்னா அரவணைக்கிற மாதிரி வீடியோ போடணும். குழந்தையை அரவணைக்கிற மாதிரி வீடியோ போடணும். நமக்கு சிரிக்க வைக்கிறதுக்காக உன்னுடைய வாழ்க்கையில் பொண்டாட்டிய அப்படி புருஷனை இப்படி அப்படிங்கிற வீடியோக்கள் போடலாமா? அதுவே உன்னுடைய வாழ்க்கைக்கு பெரிய கர்மா. என்னவோ உலகத்துல இவங்கெல்லாம் தெரிஞ்சு, வெளி உலகத்துக்கு தெரிஞ்சு என்ன சாதிக்க போற? அதெல்லாம் சாதிக்கலாம் முடியாது. என்ன சாதிக்க முடியும்? ஒன்றும் சாதிக்க முடியாது. அப்ப அந்த தாசில்தார் என்ன சொன்னா 2 மாசத்துக்கு முன்னாடி சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. எப்படியோ தெரிஞ்சு என்கிட்ட வந்தார். என்ன செய்ய முடியும்? நமக்குன்னு ஒரு தொகையை வாங்கிட்டு நீ 31/5 ரிட்டையர்ட் ஆகணும், இவ்வளவுதானே, ரிட்டையர்ட் ஆயிடுவேன், அது வரைக்கும் பொறுமையா இருக்கணும், நான் சொல்றதை மட்டும் செய் அப்படின்னாச்சு. கடைசியில வந்து என்ன சொன்னான்னா செஞ்சார்.
செஞ்சுட்டு ஒரு வாரத்துக்கு ஒருக்க ஃபோன் பண்ணுவார், சார் என்ன சார் ஒன்றும் நடக்கலையா, பேசாமரியா, சரி பண்ணி கொடுத்துருக்கணும். அப்போ கடைசியில் வந்து என்ன சொன்னான்னா 31/5 வந்து ரிட்டையர்ட் ஆக வேண்டிய ஆளை 5/5 வந்து போஸ்டிங் போடுறான். போஸ்டிங் போட்டு கடைசியில் வந்து 31ஆம் தேதி சார் ஒரு என்கொயரி பிரச்சனை இருக்கு, ஒன்றும் இல்லையா, நீ நல்லபடியாக ரிட்டையர்ட் பண்ணி விட்டுருவாங்க, கொஞ்சம் பனிஷ்மெண்ட் கிடைக்கும், பிரச்சனை இருக்காது அப்படின்ன பிறகு நல்லபடியாக ரிட்டையர்ட் ஆகிட்டார். அது எப்படின்னா அதுக்கெல்லாம் சூத்திரம் இருக்கு, நிறைய விஷயங்கள் வந்து ஏன் அது நடந்தது, அதை எப்படி சரி பண்ணணும், அதை யாரை பிடிச்சி சரி பண்ணணும் அப்படின்னு ஒரு வழிபாடு முறைகளாக இருக்கு. அது முன்னோர்கள் சொல்லி நம்ம கண்டுபிடிக்கல, நம்ம எதுவுமே பண்ணியாச்சு. அப்படிங்கும்போது என்ன அந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் எப்பயுமே மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் அதோட 22வது நட்சத்திரம் ரோகிணி. அப்ப என்ன சொல்றான்னா செய்வினையால் வீழ்த்தி விடும், செய்வினையால் வீழ்த்தி விடும். நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஜெயம்மாவுடைய வாழ்க்கையில் வந்து வந்த சில விஷயங்கள்லாம் வந்து வெளி உலகத்துக்கு சொல்ல முடியாது. என்ன காரணம்னா ரொம்ப மைனஸான, அரசு என்பது ஒரு பெரிய எந்திரம், அதுல வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி வரும்போது யாருமே வந்து என்ன சொல்லலாம்னா வீழ்த்துவதற்கு ரெடி ஆயிடுவாங்க, அதற்கு என்ன விலை கொடுப்பதற்கு ரெடியா இருப்பாங்க. என்ன காரணம், அவன்கிட்ட பணம் இருக்கு. அந்த விதத்தில் ஒரு விதத்தில் செய்வினையால் வீழ்த்தப்பட்டதுதான். ரெண்டாவது என்ன சொன்னா அது நட்பால் கெட்டது, நட்பால் கெட்டது, அது உறுதி, நட்பால் கெட்டும். மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் நட்பால் கெட்டு விடுவார். மகள் நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு திருநெல்வேலிக்கும் அவர்களுக்கு ஒரு சம்பந்தம் வந்துடும், திருநெல்வேலிக்கு அவங்களுக்கு சம்பந்தம் வந்து திருநெல்வேலி அல்வாவுக்கு அவங்களுக்கு ஒரு சம்பந்தம் வந்து ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தம் வரும், அது எப்படின்னு தெரியாது. மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர் அடிக்கடி குலதெய்வ வழிபாடு பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும். குலதெய்வ வழிபாடு பண்ண தான் நீங்கள் பெரிய யோகவானா வருவீங்க. குலதெய்வத்திற்கு மணி எடுத்து கட்டிடணும். குலதெய்வத்துக்கு அடிக்கடி வந்து என்ன சொன்னால் போய் வந்து என்ன சொன்னால் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு நீட் பண்ணிட்டு வந்துடும். மாதம் வருடம் வருகின்ற வந்து சிவராத்திரி அன்னைக்கு வந்து உங்கள் பேரில் அன்னதானம் பண்ணணும். அன்னதானத்துக்கு நீங்கள் பணம் கொடுத்துருங்க, அதோட சேர்த்து போட்டு பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக குலதெய்வம் கோயில் என்ன சொன்னான்னா ஒரு 3 மாதத்துக்கு ஒரு நாள் அங்கே போடுற அன்னதானத்தில் உட்காந்து சாப்பிடுங்க. உங்களுடைய தெய்வத்தை எப்பயுமே நினைச்சிட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து வெளிச்சம் வந்துடும். மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தாய் இருக்கின்ற வரைக்கும் தாயை பிடிச்சி ஒரு ஆட்டி வைப்பீங்க. ஆனால் தாய் ரொம்ப பாசமாக இருக்கும், பிரச்சனை இருக்காது. இல்லை தாய்க்குள்ள கருத்து வேறுபாடு இருந்தாலும் கடைசியில் ஒட்டிக்கிடுவாங்க. தாய்க்கு பிறகு வருகின்ற தாரம் தான் இவங்களுக்கு வந்து சரியா பார்த்து அமைக்கணும். ஏன்னா சிம்மராசிக்கு 6 குடைவனே 7 குடைவனா வரான், 7 குடைவனே 6 குடைவனா வரான். அப்ப இது என்ன சொல்றான்னா இப்படி ஆகுமா அப்படி ஆகுமா, வாய்ச்சாலும் நல்லா வாய்ச்சிருச்சு, வாய்க்கலைனாலும் என்ன சொன்னா ரம்பம் போட்டு அறுக்கிற மாதிரி வந்துடும். அதனால இவர்களுக்கு பார்த்து பெண் பார்த்து அமைப்பதில் வந்து ரொம்ப நீங்க கவனமாக செயல்பட்டு வரணும். கவனமாக செயல்பட்டு வந்தீர்கள் என்று சொன்னால்தான் நீங்கள் கண்டிப்பாக இவருடைய திருமண வாழ்க்கையை வந்து சீர்படுத்த முடியும். இல்லைன்னா பிரச்சனைக்குரிய கல்யாணமாக மாறிவிடும், பிரச்சனைக்குரிய கல்யாணமாக மாறிவிடும். அப்ப இவர்கள் எப்பயுமே குலதெய்வத்தோட வழிபாடு கண்டிப்பா பண்ணுவதும், வருடம் ஒரு முறை மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் திருப்பதி கண்டிப்பா போகணும். என்ன காரணம்னா சந்திரதோஷமுடைய நட்சத்திரம், நேர திருப்பதி போய் வந்தேன்னா சொன்னா 2 நாள் தங்குங்க. இவங்களுடைய மைண்ட்ல இருக்கிற டிப்ரெஷனை பூரா அந்த 2 நாள் இருக்கிற இரவில் சரியா எடுத்து விட்டுரும். வருஷம் ஒரு தடவை போங்க. கண்டிப்பாக இவர்கள் காலபைரவர் வழிபாடு பண்ணணும். ஏன்னா இவர்களுக்கு சனி தோஷம் உண்டு. அப்ப சனிதோஷம் உண்டுனா ஊனமான குழந்தைகள் பிறந்துடக்கூடாது. அதே சமயத்தில் வந்து வேலையில் வந்து என்ன சொன்னா நொச்சு எடுத்துருவாங்க. சனினா சாதாரண விஷயம் கிடையாது. மக நட்சத்திரத்துல போய் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ண வச்சிருவாங்க. அதுக்குன்னா நம்ம பண்ண மாட்டேன்னாலும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவார்கள். அவ தள்ளப்பட்டு விடும்போது அதை அவாய்ட் பண்ண முடியாது, அவாய்ட் பண்ணுவதற்குண்டான வாய்ப்புகள் கிடையாது. அப்ப மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் பாட்டி அப்பாவை பத்த பாட்டியோ அல்லது அம்மாவோ இளம் வயது விதவை ஆவதற்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பா உண்டு. இந்த கர்மா நடந்துருச்சுன்னா மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர் ஒரு தலைமுறை, அவர் காலம் தலைமுறை வந்து சூப்பரா ஆயிரும், நல்லா இருப்பார், ஜேன்னு இருப்பார், பிரச்சனை இருக்காது. அந்த கர்மா தகப்பனுடைய தாத்தனுடைய மனைவி ஆகிய பாட்டி அல்லது தாத்தா மைனஸ் ஆகணும், இல்லைன்னா பாட்டி மைனஸ் ஆகணும்.
அப்படி அவர்கள் மைனஸ் ஆகாம இந்த பேரனோ பேத்தியோ தாத்தா பாட்டியை கண்குளிர பார்த்து ஒரு 10-15 வருஷம் கழிச்சுதான் இறந்தார்கள் என்று சொன்னால் இவங்க அப்பா அம்மா இருவரில் ஒருவரை தூக்கிடும். இது சட்டப்படியான உண்மை. ஏன்னா எங்க வீட்டுல ஒரு மக நட்சத்திரம் இருக்கான் பையன். எங்க அம்மா 45 வயசுல விதவை. 45 வயசுல எங்க அம்மாவுக்கு 45 வயசுல விதவை. அப்ப எனக்கு 22 வயசு. சின்ன வயசுல கல்யாணம் முடிச்சிட்டாங்க. அப்ப நான் குலதெய்வத்துல போய்தான் இவனை 2 பெண் குழந்தைகளுக்கு பிறகு குருநாதர் சொன்னார், உனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்குது, அதனால சீக்கிரமா எடுத்துரு, குரு தசை முடிவுக்குள்ள எடுத்துருந்தேன். குலதெய்வத்திட்ட போய் பூக்கட்டி பார்க்கும்போது இருக்கு அப்படின்ட்டு. அப்ப ஒரு குழந்தை பிறந்து 2வது குழந்தை பிறந்து 10 மாசம் வீட்டுல கன்சீவ் ஆகணும், ஒத்துக்கிடணும். ஒத்துக்கிட வச்சாச்சு. கரெக்டா என்ன சொன்னான்னா இதே இந்த ஜூன் மாசம் தான் அவனுடைய பிறந்த நாள். வைகாசியில பிறந்தான். வைகாசி 25 மக நட்சத்திரத்துல பிறந்தான். அப்ப அவனுக்கு தாத்தாவை பார்க்கல, எங்க அப்பாவை அவன் பார்க்கல. எங்க அம்மா ரொம்ப நாள் இருந்தது. எங்க அம்மா இறக்கும் போது அவன் ஒருத்தர் இருந்தான். எங்க அம்மா இறந்ததை எங்க 2வது பொண்ணு டாக்டர் தான் கன்ஃபார்ம் பண்ணுச்சு, இறந்துச்சு. அதாவது இந்த நட்சத்திரத்துல தான் இறக்கும்னு கணக்கு பண்ணேன். கரெக்டா அசுபதி நட்சத்திரத்துல தான் இறக்குது. அசுபதி நட்சத்திரத்துடைய காலம் 1.5 மணி நேரம் இருக்கும் போதுதான் உயிர் போகுது. அப்ப அந்த குழந்தை படிச்சு முடிக்கிற ஹவுஸ் சர்ஜன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு காலம் வந்துச்சு. எங்க போய் டாக்டர் போய் கிராமத்துல அந்த பொண்ணை தான் இப்ப செக் பண்றா அப்படின்னு. ஆமாப்பா பாட்டி இறந்துட்டாங்க அப்படின்னு. இந்த மாதிரி எல்லாம் நிறைய அனுபவங்களை பட்டு வந்ததுனால மக நட்சத்திரம் ஜொலிக்கும். வளர்ந்தா அதை வளர்க்குற விதத்துல வளர்க்கணும். அப்ப அது ஒரு கர்மத்தை பண்ணும். கர்மத்தை பண்ண ஏதாவது ஒன்று, அதாவது தாத்தா பாட்டி இல்லது அப்பா அம்மா இருவரில் ஒருவரை மைனஸ் பண்ணால் பெரிய யோகத்துக்கு வந்துடும். இதை பண்ணாம இருக்க முடியுமா அப்படின்னா அதற்கு இனிமே இப்போதைக்கு கடவுள் அருளால் ஒண்ணு இல்லை. ஏன்னா எங்க அப்பாவுடைய இறப்பை நான் தாங்கிட்டு முன்னேறி வந்துட்டேன். அந்த மைனஸை என் பையனுக்கு அது விடலை. அப்பா அந்த கஷ்டப்பட்டதுனால அடுத்த ஜெனரேஷனில் என்ன சொன்னா அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அந்த மாதிரி பிறந்தாலும் அதற்கு என்ன வழிமுறைகள் பண்ணணும் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. சந்திரனை வழிபாடு பண்ணணும், சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணணும். சனீஸ்வர பகவானை வழிபடுவது காலபைரவரை வழிபாடு பண்ணணும். பண்ணியாச்சுன்னா வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும். எப்பயுமே மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் செவ்வாய் தசை வரும்போது கவனமா இருக்கும். அதனாலதான் ஒரு அடி வெளுத்தெடுத்து விட்டுருவான். அப்ப மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்களிடமும் அந்த செவ்வாயுடைய அந்தரம் சூட்சிமங்கள் வரும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். அது ஒரு மைனஸை கொடுக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியம். என்னுடைய ஒரு கஸ்டமரு மக நட்சத்திரம் இன்னும் இருக்கிறாரு. எப்ப என்ன சொன்னா செவ்வாய் தசை ஸ்டார்டிங்க லிப்ட்ல காலை கொடுத்துட்டாரு. காலில் பேர்வாதி கட்டாயிடுச்சு. என்னடா இப்படி ஆகிப்போச்சேன்னு நான் சார்சி அப்படி ஆகிப்போச்சு. இன்னமும் அதுல மீண்டு வந்துட்டாரு. ஆனா அந்த காலில் அதுக்கு தக்கன ஒரு செருப்பு போட்டுட்டு இருக்கிறார். நல்லா இருக்கார், சின்ன வயசு பையன். இதே மாதிரி நிறைய அனுபவங்களை பார்த்ததுனால உங்களுக்கு சொல்றேன். மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் ஜெகத்தை ஆளலாம். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று, மாமிசம் சாப்பிடக்கூடாது. ஏன் மாமிசம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா உங்க 7வது நட்சத்திரம் என்னது? மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம். குருதான் இவங்களுக்கு சிம்ம ராசிக்கு யோகக்காரன். குருதான் கெடுதலைக்காரன். ஏன்னா உங்களுக்கு நல்ல குழந்தைகள் பிறக்க வேண்டும். நல்ல குழந்தைகள் பிறக்க வேண்டும். ஏன்னா குழந்தைகளால தான் உங்களுடைய கர்மா தீர்மானிக்கப்படுகிறது. எல்லா மனிதனும் நீங்க என்ன சொல்றேன்னா உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்திற்கு 7வது நட்சத்திரம் பாருங்க, அதுல உங்களுடைய மறைமுகமான ஒரு வதத்தை பட்டு கொண்டிருப்பீர்கள். அது உங்களுக்கே தெரியாது. அப்ப மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் பெற்ற பிள்ளையால் ஒரு பிரச்சனை உண்டு. அது குழந்தை பிறப்பில் மூளை வளர்ச்சி இல்லாமல் பிறந்து விடலாம். அல்ல குழந்தை என்ன சொன்னா வயது வந்த காலத்தில் அப்பாவுக்கு விரோதமாக அம்மாவுக்கு விரோதமாக ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் சொன்னபடி கேட்காம ஒரு தெத்தேரிய அலைவதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கலாம். அப்ப எல்லா மனிதனுமே கவனமாக நீங்கள் இருக்க வேண்டியது. உங்களுக்கு வதம் என்பது நீங்க பிறந்த நட்சத்திரத்துக்கு 7வது நட்சத்திரம். செவ்வாயுடைய நட்சத்திரத்துல போய் பிறந்தவங்களை எல்லாம் யோசனை பண்ணி பாருங்க. பொண்டாட்டி தான் பிரச்சனைக்குரியவளா இருப்பாப்புல.
ஆமா, இதான் உண்மை. இதுல மாற்றமே கிடையாது. சனியோடைய நட்சத்திரத்துல போய் பிறந்தவர்கள் பாருங்க, செவ்வாய் தான் பிரச்சனைக்குரியதாக இருக்கும். ஒன்றும் வேலை இருக்காது, இல்லைன்னா குடும்ப நிம்மதி இருக்காது. வேலை இருந்து சோறு கிடைச்சா நிம்மதி இருக்காது. அப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு விஷயம் இருக்கத்தான் செய்கிறது. மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் குலதெய்வத்திற்கு பூஜை மணி எடுத்து வையுங்கள். பெண்ணாக இருந்தால் தன்னுடைய சொந்த குலதெய்வத்திற்கும், அப்பா வீட்டு குலதெய்வத்திற்கும், கணவர் வீட்டு குலதெய்வத்துக்கு வச்சா வாழ்க்கை பாதிக்காது. நீங்கள் வருடம் ஒரு முறை கண்டிப்பாக திருப்பதி போகணும். திங்கக்கிழமை தரிசனம் பண்ண மாதிரி பார்த்துக்கணும். எப்பயுமே எல்லைக்காவல் தெய்வங்கள் அல்லது சனீஸ்வர பகவானை அல்லது காலபைரவரை அடிக்கடி வழிபாடு பண்ணுங்கள். மாதத்தில் ஒரு தடவை கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். எந்த பிரச்சனையும் இருக்காது, நல்லா இருக்கும். அதற்கடுத்து நீங்கள் செய்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால், அடிக்கடி குலதெய்வத்துக்கு போங்க. இது உங்களை நிறைய விஷயங்களில் காப்பாற்றும். பிரச்சனை இருக்காது. ஊனமானவர்களுக்கு உணவு கொடுங்க. ஊனமானவர்களுக்கு உணவு கொடுக்க கொடுக்க உங்கள் தொழிலில் பயங்கரமான மேன்மை வந்துடும். தொழில் ஸ்தாபனத்தில் யாராவது நீங்கள் பெரிய நல்ல லெவல்ல இருக்கிறவங்க அப்படின்னா, தொழில் ஸ்தாபனத்தில் ஒரு ஊனமானவருக்கு வேலை கொடுங்க. ஒரு 10 பேருக்கு வேலை கொடுத்துட்டு இருக்கீங்க, ஒரு ஊனமானவருக்கு உங்களுக்கு வேலை கொடுக்க தகுதி இருக்கிறது அப்படின்னு சொன்னா, கண்டிப்பாக நீங்கள் வாழ்வதற்குண்டான வாய்ப்பை அந்த சனீஸ்வர பகவான் கண்டிப்பாக கொடுத்து விடுவார். நீங்கள் எப்பயுமே பௌர்ணமி அன்னைக்கு 21 எலுமிச்சம்பழம் கோர்த்து ஒரு சாத்மீகமான அம்மன் கோயிலுக்கு போய் மாலையாக போட்டு 1/4 கிலோ குங்குமம் வாங்கி கொடுத்து, மாதம் ஒரு முறை அந்த அம்மாவுக்கு என்ன சொல்றான்னா வெண்பட்டு உடுத்தணும். வெண்பட்டு உடுத்தி உங்க கண்ணார பாருங்க, நீங்கள் ஜொலிப்பீர்கள். உங்களுடைய குடும்பம் நன்றாக, உங்க தாய் நீண்ட ஆயுளோடு இருப்பாங்க, உங்க மனைவி நீண்ட ஆயுள் இருப்பாங்க. முதல்ல உங்களுக்கு பொம்பளை குழந்தை தான் பிறக்கணும். அப்படி பிறந்தால் நீங்க யோகசாலி. இதெல்லாம் மக நட்சத்திரத்துடைய தன்மைகள். நன்றாக இருக்கும். மக நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்து விட்டதே, அசுவதி மகம் மூலத்தில் பிறந்ததே, யாரும் கவலையெல்லாம் படணும். குலதெய்வத்தை பிடிச்சால் எல்லாரும் சக்சஸ் ஆக வரலாம் என்று கூறி, கண்டிப்பாக மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் ஜெகத்தை ஆளலாம், கட்டுப்பாடுடன் இருந்தால் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெய பாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம்.